வணக்கம்ங்க. ஐயா, இன்னைக்கு குரு பெயர்ச்சி எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. குரு பெயர்ச்சின்னா என்ன? பெயர்ச்சி என்றால் ஒரு ராசியின் 30 பாகை முடிந்து அடுத்த ராசியின் முதல் பாகைக்கு இடம் பெயர்வதை பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பெயர்ச்சி குருவுக்கு மட்டுமல்ல, அனைத்து கிரகங்களுக்கும் ராசி விட்டு ராசி மாறக்கூடிய அமைப்புகள் கோச்சாரத்துல இருக்கும். இது குரு மட்டும்தான் பெயர்ச்சி ஆகிறான்னு சொல்லிட்டு தூக்கி தலையில் வச்சு ஆடுறது அபத்தமானது. இது சயின்டிபிக்கானது கிடையாது. மண்டேன் ஜோதிடத்துல ராசி மாற்றங்களால நாட்டு நடப்புக்கு உலகத்துக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுங்கிறது தான் அந்த குரு பெயர்ச்சி மண்டேன் ஜோதிடத்துக்கு தனியாக அதை ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு தனி மனித ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நம்ம எடுக்க முடியாது. வெறும் குரு பெயர்ச்சிதே பலன் தருது அப்படின்னா நம்ம பிறந்ததுல இருந்து 12 வருஷத்துலயே நம்மளுக்கு 12 ராசிய குரு மாறி இருப்பாரு. அப்பயே எல்லா பலனையும் கொடுத்துருக்கணும்ல. அப்ப கொடுக்காத குரு இப்ப எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு? ஆனா கொடுக்கும் தான் சார் நம்பிட்டு இருக்கோம். குரு பெயர்ச்சினா கோயிலுக்கு போயிடுறோம். குரு உங்களுடைய அறியாமைய நீங்க நம்பிக்கையா வச்சிருக்கிறதா அது உங்களுடைய விருப்பம். அது விஞ்ஞான பூர்வமா அது இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு குரு 29 டிகிரி 58 மினிட்ஸ் இங்க ரைட் சைடு பாருங்க 30 செகண்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இன்னும் திருக்கணிதப்படி இன்னும் குரு பயிற்சி ஆகணும்னா 30 டிகிரியை தாண்டணும். இன்னும் ஒரு மினிட்ஸ் 30 செகண்ட் நகர வேண்டியது இருக்கு. நடந்தாதே இந்த குரு மேச ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு போறாருன்னு அர்த்தம். அது ராசிதே மாறி இருக்கு. ஆனால் நம்ம ஜாதகத்துல பாவங்கள் மாறினாதே மாற்றங்கள் நிகழுமே ஒழிய. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இப்ப குரு 29 டிகிரி 58 மினிட்ஸ் இருக்காரு இல்லையா? நீங்க மிதுன லக்னம் தானே? இந்த மிதுன லக்னத்துல நீங்க 68 டிகிரில இருக்கிறீங்க, பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு 12ஆம் வீடு 38 டிகிரி 59 மினிட்ஸ்ல இருக்கு. குரு இருக்கிறது 29 டிகிரி 58 மினிட்ஸ். இப்ப உங்களுக்கு பாவம் 11ஆம் பாவம் மேசத்துல 7 டிகிரில ஆரம்பிச்சு ரிஷபத்துல 8 டிகிரி 59 மினிட்ஸ் வரை இந்த 11ஆம் பாவம் இருக்கு. நீங்க இன்னைக்கு தானே குரு பெயர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க உங்க ஜாதகத்துல மேசத்துல 7 டிகிரிக்கு வரும்போது 11ஆம் வீட்டுக்கு பாவ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது மண்டேன் ஜோதிடத்துல மேசத்துல 1 டிகிரி வரும்போது மேசத்துக்குள்ள குரு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாவ நிலையில உங்களுக்கு மேசத்துல 7 டிகிரில இருந்து ரிஷபத்துல 8 டிகிரி வரைக்கும் குரு சஞ்சரிக்கிறாருன்னா அவர் 11ஆம் பாவத்துல என்னைக்கோ வந்துட்டாரு. 8 டிகிரி 59 மினிட்ஸ் நகண்டாதே உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்குள்ள குரு வருவாரு. அப்பதான் எனக்கு குரு பெயர்ச்சி கரெக்டா சொல்லணும்னா. குரு பெயர்ச்சிங்கிறது பாவ பெயர்ச்சி அடையுது. பாவ பெயர்ச்சி. ஓகே. பாவ பெயர்ச்சி உங்களுக்கு ரிஷபத்துல 8 டிகிரி 59 மினிட்ஸ்க்கு வரும்போது உங்களுக்கு பாவ பெயர்ச்சி. அதே ஒருத்தருக்கு 12 டிகிரில இருந்துச்சாருன்னா அவருக்கு பாவ பயிற்சி அப்பதான் வரும். ஓகே சார், ஓகே சார். உலகத்துல இருக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு குரு ராசியை பயிற்சி ஆனோன்னு எல்லாம் பேத்துட்டு கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய அறியாமை. ஓகே சார். உங்களுக்கு பிறக்கும் போது என்ன பொட்டன்சியல் தீர்மானிக்கப்பட்டு இருக்கோ அதுதான் உங்களுக்கு குரு கோச்சாரத்துல எடுத்து தர முடியும். அது குரு எல்லா நேரமும் உங்களுக்கு எடுத்து தர முடியாது. இப்போ உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சுமமோ இன்னைக்கு நடந்தால் இன்று நடந்தால் உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அது உங்க ஜாதகப்படிதான் பாவநிலைகள் மாறணுமே வெளிய ராசியை வச்சுட்டு உலகத்துல உள்ளவர்களுக்கு பூரா ஒரே பலனை மொட்டை பலனா சொல்றது அது அறியாமை. ஓகே சார். அது விஞ்ஞான பூர்வமானது அல்ல. சூப்பர் சார்.
குரு மட்டும் பயிற்சி ஆகல, நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இங்க பாவநிலையை வைத்துட்டு நம்ம ஜாதகப்படி பாவநிலைகள் எந்த டிகிரியில இருக்கோ அந்த டிகிரிக்கு கிரகங்கள் மாற்றம் ஏற்படும் போது சில மாற்றங்கள் நம்ம வாழ்வில் நடக்கும். அது நம்ம திசாபுத்திக்கு உரிய கிரகம்தான் அந்த செயலை மாத்தி கொடுக்குமே ஒழிய வெறும் கிரகம் எல்லா கிரகம் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துறாரு. நீங்க என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா என்கிட்ட நீங்க வந்து கேட்க முடியும். என்கிட்ட கடனை கொடுத்து போட்டு ரோட்ல போற வர வேண்டிய கடன் கேட்ட ஒண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, உதவிதான் கொடுப்பாங்க. அதுபோல சும்மா குருவை பிடிச்சிட்டு உசுப்பி எழுப்பிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. குருவை போய் திசாபுத்தி நடந்தா போய் பாருங்க. கரெக்ட் சார். இப்போ எனக்கு வந்து 12ஆம் பாவத்து 8 டிகிரி வந்தாலும் 12ல குரு வந்தாலும் குரு தசையோ புத்தியோ அந்தரமோ இல்லை. இப்போ அது ஜூலை 24 தான் வருது. அப்போ அது வரைக்கும் எனக்கு 12ஆம் பாவ பலன் கொடுக்க மாட்டார். அது 12ல வந்தாலுமே தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தாதான் அந்த குரு பலன்கள் நடக்கும் இல்லையா? 7 டிகிரிக்குள்ள மேசத்துல வந்த குரு ரிஷபத்துல 8 டிகிரி 59 மினிட்ஸுக்குள்ள ஒரு வருஷம் சில்ற நகர்வார். ஆமா. அப்படி நகரும் போது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ நடக்கும்ல. ஆமா. அந்த காலகட்டத்துல அந்த குருவுக்கு உண்டான பலனை தருவாரு. நீங்க நினைச்ச நேரம்லாம் குரு வந்து உங்க வீட்டு வாசல் இன்னும் உங்களுக்கு பணிவிடை எல்லாம் செஞ்சிட போறது கிடையாது. விதி வழிதான் மதி செல்லும். விதி என்பது பாவ ஆரம்ப முனைகளே, மதி என்பது தசாபுத்தி. இந்த இடைவெளிக்குள்ளதே தசாபுத்திகள் பலன் செய்யும். இந்த இடைவெளிக்குள்ள கதி கோச்சாரத்துல கிரகங்கள் போகும்போது அந்த பலனை தரும். அதனாலதே விதிவெளி மதி செல்லும், மதிவெளி கதி செல்லும், கதி வழி நாம் செல்வோம் அப்படின்னு சொல்றது காரணம். கண்மூடித்தனமா மேசத்துல போயிட்டா இருந்தோம்னா ஒரேதா கும்மாளம் போடக்கூடாது. இதனால மக்களுக்கு வந்து நன்மையான விஷயம்லாம் கிடையாது. இது ஏமாற்று வேலை. எத்தனை குரு பேச்சுல யார் என்ன நன்மை அடைஞ்சுட்டான்? நன்மையோ தீமையோ நடக்கிறவனுக்கு குரு தசாபுத்தி அந்த நடந்திருக்கும், அது நடந்துக்கும். அப்படின்னா எல்லா பேத்துக்கும் அது நடக்கணும்ல. சார், இப்போ தசாபுத்தி அந்த சூட்சுமத்தை மீறி கிரகங்கள் பலன் தருமா? கோச்சாரத்துல தற்காலிகமாக தருமா? கோச்சாரம் என்பது தற்காலிகமான நிகழ்வு, பெர்மனன்ட் நிகழ்வு கிடையாது. விதியும் மதியும் பெர்மனன்ட் நிலைவு. கோச்சாரம் என்பது தற்காலிகமானது. உங்க ஜாதகத்துல விபத்து இல்லைன்னு தீர்மானிச்சிருக்கோம். ஆனா போகும்போது எங்கேயாவது தவறி கீழே விழுவீங்க, 2 பேர் இறண்டியா போய் முட்டுவீங்க வண்டிய. அது வந்து கோச்சாரம் நடத்துறது. நம்ம வந்து மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சும்மா கீழே விழுந்து எந்திரிக்கிறது தான் கோச்சாரத்துல நடக்கிறது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி 4-8 கொடுப்பனை 4-8 வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும். அது மேஜரா இருக்கும். எல்லா விபத்தும் மேஜரா நடக்கிறது இல்லையில. அப்ப அதை எப்படி டிஃபரெண்ட் நீங்க பண்ணுவீங்க? விதி மதி கதி அப்படிங்கிற 3 ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம எடுக்க முடியும். சும்மா வெறும் குரு நகராருன்னு சொல்லிட்டு மற்ற கிரகத்துல அனாதையா விட்டு குருவை மட்டும் தூக்கிட்டு அடையப்படாது. ஏன் சந்திரனை டெய்லி நகர்ந்துகிட்டு இருக்காருல, ஒரு நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் மாறுறாருல. நமது முன்னோர்கள் சொல்லப்பட்ட கருத்து என்ன? நாள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும், நட்சத்திரம் செய்யாததை கோள் செய்யும் சொல்லியிருக்காரு. நட்சத்திரத்தே பலன் தரும் சொல்லியிருக்காரு, ராசி பலன் தரும் எங்கேயுமே யாரும் சொல்லப்படல. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து ராசி பயிற்சின்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க? நம்பி போயிட்டு இருக்கோம் சார். அதாவது நல்லா நடந்துருமா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தான் தெளிவு கொடுக்குறீங்க. நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது யோசிங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கூட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயப்படாதுல. ஆமா சார். அந்த குரு பயிற்சி முறையானதை சொல்லி முறையானதை செய்யுங்க. இதே போல ராசியை வச்சுட்டு பலன் சொல்றதெல்லாம் அபத்தமானது. சரி சார், இப்ப குரு பயிற்சியை யார் யார் பார்க்கணும், யார் யார் பார்க்க வேண்டாம்? குரு தசாபுத்தி நடக்கிற திசை புத்தி அந்த நடக்கிறவங்க இப்ப குரு கோச்சாரத்தை பார்க்கலாம். இந்த குரு தசாபுத்தி அந்தரம் சுச்சுமா நடக்காதவங்க குரு பயிற்சியை பார்க்கறதுனால உங்களுக்கு பயன் எதுவும் கிடையாது.
குரு பெயர்ச்சிங்கிறது ராசிதே பெயர்ச்சி அடைஞ்சிருக்கே இல்லையா, நட்சத்திர பெயர்ச்சியா அல்ல. நட்சத்திர பெயர்ச்சிதே வெவ்வேறான பலன்களை தரும். ராசி பெயர்ச்சி வெவ்வேறான பலன்களை தராது. குரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கிறாருன்னா அந்த ஒரு வருஷம் பூரா மேசத்தின் பலனை அப்படியே அள்ளி கொட்டிடுவாரா? ஒரு வருஷத்துல வந்து ஒரு 2.25 நட்சத்திரத்தை கிடக்குறாருல, அந்த 2.25 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல 9 புத்திகள் இருக்குல்ல, அப்போ ஒவ்வொரு புத்திக்கு தகுந்த மாதிரி தானே பலன் தரும். இப்ப சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகர்றாரு சார். 13 நாள் 13 டிகிரி 20 மினிட்ஸ் 13.25 நாள்ல அந்த சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தை கிடக்குறாரு. அப்ப 13 நாள் பிறந்த எல்லாத்துக்கும் சூரியன் ஒரே பலனை தந்துருவாரா? ஒரே பலன் சொல்ல முடியுமா? முடியாது சார், விதவிதமா இருக்கு. நட்சத்திரத்துல உபபிரிவை போய் பார்க்கணும். அந்த உபபிரிவு புத்திகள் வந்து ஒரு டியூரேஷன் இருக்கும். இப்ப ஒவ்வொரு புத்திக்கு மாற மாற அந்த 19 நாள்ல 9 விதமான பலன்களை அது தரும். இதே போலதான குருவும் தரும். இப்ப குரு பெயர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ராசி தானே மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அது போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தானே. கார்த்திகை நட்சத்திரம் மேசத்துல 26 டிகிரி 40 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல உள்ளது பூரா கார்த்திகை நட்சத்திரம் தானே. ஒரு பாதம் இருக்குல்ல. இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துக்குள்ளதானே போகுது. நீங்க சொல்ற பெயர்ச்சிங்கிறது நட்சத்திர பெயர்ச்சியா ராசி பெயர்ச்சியா? இதெல்லாம் அபத்தமானது. சரி சார், இப்போ குரு பெயர்ச்சி நான் இப்போ குரு கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வந்து எனக்கு ஏதாவது கொடுப்பாரா? அவர் ஏதாவது நல்லது செய்வாரா? குரு வந்து உங்களை வான்னு யாரும் கூப்பிடல, நீங்க குருவை தேடி போறீங்க. குரு உங்களை தேடி வந்தாலே அதுக்கு வேல்யூ. குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லியிருக்காருல, குரு உங்களை பார்க்கணும்னா லக்கணத்தை பார்க்கணும். அது நல்ல பாவங்களுக்கு தொடர்பு கொண்டிருந்தாலே அவர் நல்லது செய்ய முடியும். அதுவரை கெட்டதுக்கு தொடர்பு வாங்கியிருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி நல்லது செய்வாரு? இப்போ உங்களுக்கு குரு என்ன செய்வார்? இப்ப உங்க ஜாதகத்துல பாவ ஆரம்ப முனையின் புத்திநாதனாக குரு 1ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் தொடர்பு கொண்டிருக்கார். லக்னம் சார்ந்ததும் 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களே குரு செய்ய உங்களுக்கு அனுமதி. இந்த குரு இன்னைக்கு கோச்சாரத்துல சூரியன் நட்சத்திரத்துல இருக்கார். சூரியன் உங்களுக்கு பாவ புத்திநாதனா வரல. சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி 17 டிகிரி. உங்களுக்கு சூரியன் இப்ப 11ஆம் வீட்டுக்குள்ள இருக்கிறார். அதனால உங்களுக்கு லக்னத்திற்கு ஆயுள், ஆரோக்கியம், கௌரவம், அந்தஸ்து இது நல்லா இருக்கு. மன வாழ்க்கை அப்படிங்கும்போது சந்தோஷமான மன வாழ்க்கையை அது காட்டுது. இன்னைக்கு உங்க ஜாதகப்படி குரு 1 7ஆம் வீட்டின் புத்திநாதன். அவரு இன்னைக்கு கோச்சாரத்துல சூரியன் நட்சத்திரத்துல போறார். இந்த சூரியன் பாவ புத்திநாதனா வரல. சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி இன்னைக்கு 17 டிகிரில மேசத்துல இருக்கார். உங்களுக்கு மேசம் 7 டிகிரில 11ஆம் பாவம் ஆரம்பிக்குது. இந்த 7 டிகிரிக்கும் 38 டிகிரிக்கும் இடையில சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு 1 7 11ங்கிற பாவ தொடர்பு மூலம் உங்களுக்கு இப்ப குருவின் கோச்சாரம் சூரியன் நட்சத்திரத்துல போறது வரைக்கும் மன வாழ்க்கைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் கௌரவ அந்தஸ்துக்கும் உங்களுக்கு இப்ப சூரியன் சாதகமா இருக்கிறார். இப்ப உங்களுக்கு சூரியன் சாதகமான பலனை உடனே கொடுத்துருவாரா? இப்ப பாருங்க, உங்களுக்கு நடக்கிறது சூரிய தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது, சந்திரன் அந்தரம் நடக்குது, ராகு சூட்சுமம் நடக்குது. இந்த தசை புத்தி அந்தரம் சூட்சுமத்துல குரு எங்கேயா வந்திருக்காராங்க? வரல. அதனால இன்னைக்கு குரு வந்து உங்களுக்கு பயிற்சினால இன்று உங்களுக்கு தரப்போவதில்லை. உங்களுக்கு 5/5/2024 பிறகு குரு சூட்சுமம் நடக்குது இல்லையா? 8/5/2024 வரைக்கும் குரு சூட்சுமம் இருக்கு. இந்த 5/5 இருந்து 8/5க்குள்ள 3 நாள் இருக்கு இல்லையா? இந்த 3 நாள் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல அந்யோன்யத்தை தரும், ஆயுள் ஆரோக்கியத்தை தரும்.
இதே ஒரு அந்தரமா வந்துருந்துச்சு அப்படின்னா குரு பயிற்சி குரு அந்தரம் உங்களுக்கு 27/7/2024 இருந்து 6/9/2024 வரைக்கும் குரு சூட்சுமம் ஓடுது இல்லையா? இந்த குரு சூட்சும குரு அந்தரம் ஓடுறதுனால இந்த 2 மாசம் சம்திங் 27/7 இருந்து 6/9 வரைக்கும் உள்ள இடைவெளி எத்தனை நாளோ அத்தனை நாளைக்கு உங்களுக்கு அந்தரத்தின் மூலமாக குரு உங்களுக்கு மன வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியா செய்வார். இங்க புத்தியில குரு புத்தி வராது, திசையிலையும் இப்போதைக்கு குரு திசை வராது. அப்ப உங்களுக்கு அந்தரமும் சூட்சுமமும் மூலமாதான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். இதத்தான் நாள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும், கோல் செய்யாத நாள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும், நட்சத்திரம் செய்யாததை கோல் செய்யும் அப்படின்னு சொல்றோம். இப்போ குரு இந்த அந்தரம் வரும்போது மாறி இருப்பார், ரிஷபத்துக்கு வந்திருப்பாரு. அப்போ 12ஆம் பாவத்துல அவர் இருக்கிறதுனால ஏதாவது கெடுதல் உண்டா, இல்ல அவர் இருந்த நட்சத்திரத்தின் பலன் தான் தருவாரா? நட்சத்திரத்தின் பலனத்தையும் தருவாரு. ரிஷபத்துல 9 டிகிரிக்கு மேல குரு போகும்போது உங்களுக்கு 12ஆம் பாவ செயலை செய்வார். இப்போதைக்கு உங்களுக்கு 11ஆம் பாவ செயலை தான் செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. சும்மா போகாத ஊருக்கு போய் வழி தேடக்கூடாது. இதே குரு 12ஆம் பாவத்துல வரும்போது சூரியன் நட்சத்திரத்துல வருவார். அப்ப சூரியன் 12க்குள்ளதான் இருப்பார். அப்ப உங்களுக்கு 1-12ங்கிறது உங்களுக்கு நெகட்டிவான திங்கிங் உங்களுக்கு அந்த டயத்துல இருக்கும். சத்ரு தொல்லைகள் இருக்கும். 7-12 தொடர்பு உள்ளது இல்லையா? சத்ரு தொல்லைகள் இருக்கும். கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடுகள் வரும். தாம்பத்திய உறவு நிலை சிறப்பா இருக்காது. இங்க உங்களுக்கு 1-7 அதிகாரம் பெற்றிருக்கு. அந்த 1-7க்குதே நன்மை தீமையை தருமை வெளிய குரு 12ல வந்துட்டாரு விரயத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லக்கூடாது. வீடு விரயம் மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ரீபேமெண்ட் இருக்கு, டெபாசிட்ல லோன் வாங்குறதுக்கு, சீக்ரெட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இல்லீகல் அஃபேர் இருக்கு, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது இருக்கு, எதிர்பாராத நஷ்டங்கள் இருக்கு. வெறும் விரயம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இதே குரு பயிற்சி எனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்ப என் ஜாதகத்துல பாருங்க, இப்ப குரு என்னுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் புத்திநாதன். எனக்கு 5ஆம் பாவம் மீனத்துல 345 டிகிரி 26 மினிட்ஸ்ல இருக்கு. 6ஆம் வீடு 15 டிகிரி 35 மினிட்ஸ்ல இருக்கு. இப்ப குரு போறது 29 டிகிரி 58 மினிட்ஸ் இல்லையா? அப்ப என் ஜாதகப்படி 6ஆம் வீடு 15 டிகிரி 35 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சு 7ஆம் வீடு 42 டிகிரி 52 மினிட்ஸ்ல விழுகுது மேசத்துல. ஆமா, குரு 29 டிகிரில இருக்கிறதுனால எனக்கு இப்ப குரு 6ஆம் வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஆமா, இந்த 6ஆம் வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, குரு எனக்கு 5-11ஆம் பாவ புத்திநாதன். அவரு சூரியனுடைய நட்சத்திரத்துல போறார் இன்னைக்கு. ஆமா, சூரியன் என் ஜாதகத்துல 6ஆம் பாவ புத்திநாதன். அப்ப 5ஆம் பாவ ரீதியா எனக்கு 6ஆம் பாவ வேலை செய்ய போகுது. ஜோதிட ரீதியா எனக்கு பணம் வரும், பிள்ளைகள் மூலமா எனக்கு பணம் வரும், இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும், நோயை கொடுக்கும், குழந்தைகள் மூலம் எனக்கு ஏதாவது பண வரவு அல்லது கடன் வரவு பணம் கிடைக்கும். சூரியன் 6ஆம் பாவம் தொடர்பு விடுறதுனால அரசு மூலமோ அரசு வங்கிகள் மூலமோ எனக்கு கடன் கிடைக்கும். 11ஆம் பாவம் எனக்கு 6ஆம் பாவம் தொடர்பு விடுறதுனால சங்கம் சபைகள் இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். அதன் மூலம் என்டர்டைன்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், நண்பர்களால சில தொல்லைகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு காட்டுது. இப்ப எனக்கு 6ஆம் பாவத்துக்குள்ளதே குரு போய்கிட்டு இருக்காரு. எனக்கு குரு மேசத்துல 15 டிகிரியில 35 மினிட்ஸ்ல உள்ள வரும்போது எனக்கு பாவ மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இனி அடுத்த ராசி பாவ மாற்றம் எனக்கு ரிஷபத்துல 42 டிகிரி 52 மினிட்ஸுக்கு குரு வந்த ஒரு பாடுதான்
எனக்கு பாவ நிலையில 7க்குள்ள வருவார். ஓகே ஓகே ஓகே. அப்ப இந்த டிகிரி எல்லாம் பார்க்காம சும்மா மொட்டையா ராசிக்கு 8ல இருக்காரு, 7ல இருக்காரு, 5ல இருக்காங்கன்னு சொல்றதுலாம் அபத்தமானது. பாவம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும். எந்த ஜோசியருமே பாவம் பார்க்கறதே கிடையாது. அதை வச்சுட்டு பலன் சொல்லி எந்த பலன் நடந்து யாரு மதிக்கிறாங்க இவங்கள? சரியான முறையில நம்ம பலன் சொன்னாங்கன்னா நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நம்மளே ஏட்டி கூட்டியா பலன் சொன்னா எப்படி நம்மள மதிப்பாங்க? இப்ப குரு எனக்கு இந்த பாவத்தை தொடர்பு கொண்டுட்டார். பாவ முனைகள் மூலமாக எனக்கு பலன் தர போறார். இப்ப எனக்கு குரு தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதான்னு பார்க்கணும். இப்ப எனக்கு நடக்கிறது சனி தசை, புதன் புத்தி, குரு அந்தரம், புதன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்ப 13/3/2024 இருந்து 22/7/2024 வரைக்கும் குரு அந்தரம் ஓடுதுல. ஆமா. அப்ப எனக்கு இந்த குரு அந்தரம் முழுக்க இந்த குருவின் கோச்சார பலன் எனக்கு இப்ப நடக்க போகுது. இதத்தான் இங்க ஜாதகம் சொல்லுது. அடிப்படையை விட்டு போட்டு அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்டக்கூடாது. அடிப்படை ஜாதகம் தான். அதை வச்சுக்கிட்டுதான் கோச்சாரத்தை பார்க்கணும். ஜாதகமே இல்லாம மேச ராசிக்கு 12ல குரு போறேன்னு சொல்லக்கூடாது. ரிஷப ராசிக்கு 12ல குரு போறேன்னு சொல்லக்கூடாது. ஓகே சார். அதெல்லாம் அபத்தமானது. இப்போ குரு சூரியன் நட்சத்திரத்துல இருக்க, சூரியனோட பலன்கள் கொடுக்கும் போது உப நட்சத்திரத்தை பார்க்கணுமா கோச்சாரத்துல? ராகு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? நட்சத்திரம் தானே சார் சம்பவம். அந்த சம்பவத்துக்கு சாதகமா உப நட்சத்திரம் இருந்தா ஓகே தான். பாதகமா இருந்தா அந்த சம்பவம் நடக்காது, அவ்வளவுதான். ஓ, அப்ப உப நட்சத்திரத்தை பார்க்கணும் சாதக பாதகத்துக்கு. ஆமா, சாதகம் பாதகம் பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்ப உங்களுக்கு குரு அந்தரம் ஓடும்போது புதன் கிரகம் எனக்கு பலன் செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குல்ல எனக்கு. ஆமா. அந்த புதன் புத்தி வரைக்கும் எனக்கு புதனுடைய வேலை செயல்கள் கோச்சாரங்கள் எல்லாமே நடக்கும்ல. ஆமா. இப்ப புதன் சூட்சும ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இப்ப குரு காட்டக்கூடிய விஷயத்தையும் புதன் காட்டக்கூடிய விஷயத்தையும் கோச்சாரத்தின் மூலம் இப்ப நான் அனுபவிப்பேன். அதுதான் அவருடைய ரூல். நாள் பார்த்து நல் வேலை பார்த்து கோல் பார்த்து குறி பார்த்து அவரவர் அங்ககீன அடையாளம் பார்த்து போனாலும் விதிப்பயன் என்னவோ அதுதான் நடக்கும். அந்த விதிப்பயனை எந்த ஜோதிடரும் பார்ப்பதில்லை. அந்த விதிப்பயன் எங்க இருக்கு அப்படின்னா பாஸ்கரா ஜோதிட முறையில மட்டும் இந்த பாவங்கள் தான் விதியை தீர்மானிக்கிறது. இந்த விதியை அறியாதவர்கள் எதையும் அறிய இயலாது. இது பாஸ்கரா ஜோதிட முறையில மட்டும்தான் இந்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ண முடியும். மற்ற ஜோதிட முறையில உங்களால நிரல்படுத்தி உங்களால பலன் சொல்ல முடியாது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் முதற்கனே நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.